ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எஸ்பிசிகே எடிட்டர் ஆப் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. அந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருப்பேன். எதனா கொஸ்டின் இருக்கிறவங்க கமெண்டில் கேளுங்கன்ட்டு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு, நியூ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. நியூ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, இங்கே ஒரு ஐக்கான் கிடது பார்த்தீங்களா, ஃபோல்டர் ஐக்கான். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபோல்டரோட நேம் கொடுக்க சொல்லுவோம். இந்த ஃபோல்டரோட நேம் வந்து நான் யூடியூப்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்குன்னா, இதில் ஃபைல் டிலீட் பண்ணால் இன்டர்னல் ஸ்டோரேஜில் டிலீட் ஆகுமா, இந்த ஆப்பில் மட்டும் டிலீட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இதில் ஃபைல் ஸ்டோர் பண்ணால், அதாவது இந்த ஆப்பில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், இன்டர்னலில் ஸ்டோர் ஆகாது. எப்போ நம்ம இன்டர்னலில் ஸ்டோர் ஆகும்னா, இந்த 3 டாட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த டவுன்லோட் கொடுக்கும்போது இன்டர்னலில் ஜிப் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இதில் டிலீட் பண்ணால் நம்மளுக்கு அதில் டிலீட் ஆகுது. இன்டர்னலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதில் டிலீட் பண்ணால் அதில் அப்படியே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன். இந்த டவுட் அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் புரிஞ்சா தேங்க்யூன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.